வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜியா. ஃப்ளைட் ஏற போறோம். See, give the money, I'll not go to police. நான் எங்க இருக்கேன்னு பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன் இருக்கேன். நான் வந்து சூப்பராக என் பையனுக்கு ஒரு பிளான் பண்ணியிருந்தேங்க. அவனோட 10th பர்த்டே வந்து நான் வந்து ஃப்ளைட்டில் தான் செலிப்ரேட் பண்ணேன். ஸோ அவனுக்கே தெரியாமல் நான் வந்து முன்னாடியே பேசி ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்டெல்லாம் பேசி அவங்களுக்கு ஒன்று சின்ன சின்ன கேக்காக கொண்டு வந்து அதை கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். அவனோட 10th பர்த்டே ஹோப் அது ரொம்ப மெமரபுளாக இருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ஹாப்பியாக தாங்க கிளம்பணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 6 hours வந்து ஃப்ளைட் டிலே ஆகிடுச்சு டியூ டு தி கிளைமேட் கண்டிஷன்னால். ஸோ அதனால் நாங்கள் வந்து எமிரேட்ஸில் வந்து நாங்கள் வந்து ஒரு 6 hours தங்கி நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் சேர்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு ஜார்ஜியா போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இதை பற்றியான ஒரு டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்கிறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இமிக்ரேஷன் ஜார்ஜியா இமிக்ரேஷன் முடிச்சிட்டோம். யாரா சொன்னது ஜார்ஜியன் வீசா எடுக்கிறது கஷ்டம்னு? இட்ஸ் வெரி சிம்பிள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்கிறேன். எப்படி வந்து ஜார்ஜியன் வீசா அப்ளை பண்ணணும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தான ஒரு இமிக்ரேஷன். இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃப்ளைட் டிலே ஆனதுனால எங்களால் வந்து டைமுக்கு வந்து கனெக்டிவிட்டி ஃப்ளைட்டை ஏற முடியல. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் நாங்கள் ஏறி நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் பார்த்தா எங்களோட லக்கேஜஸ் வந்து சேரலை. ஸோ என்னடா அப்படி ரொம்ப கடுப்பாயிடுச்சு. போய் செக் பண்ண பார்த்தா அவங்க வந்து நாளைக்கு தான் உங்களோட லக்கேஜஸ் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ லக்கேஜஸ் எல்லாமே நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோங்க. ஸோ அது மட்டும் தான் கஷ்டம். ஆனால் இமிக்ரேஷனாக ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி அழகாக வந்து நாங்கள் வந்து கேப் ஏறிட்டோம். ஆனால் கேப் பார்த்தீங்கன்னா யார் வந்தாங்க எங்களை பிக்கப் பண்ணுறதுக்குன்னா, நாங்கள் வந்து ஏர்பிஎன்பியில் ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த ஓனரே வந்து எங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் ஒரு $20 கொடுத்தோம் அதுக்கு. ஸோ சூப்பராக இருந்தது. எங்கள் டிரைவே வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வந்தாலும் அந்த போகிற அந்த வழி இருந்தது பாருங்க, சான்ஸே இல்லை. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ஜார்ஜியாவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு பில்டிங்லாம் ரொம்ப பழசாக இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து த்ரூ அவுட் ஜார்ஜியா வந்து அப்படி தான் இருக்கும். கேலரி அப்பார்ட்மெண்ட். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இடம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கலாங்க. சோஃபாலாம் ஏர்பிஎன்பி மூலமாக புக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்தோட ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து சேவ் பண்ண முடியும். எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பால்கனி வச்சுருக்காங்க. திறக்க மாட்டேங்குது. வாவ், இங்கே வந்து ஒரு சிட் அவுட் மாதிரி வேறு லெவலில் இருக்குங்க. இடம் பாருங்கள். ஐயோ செம்மையாக இருக்குங்க. ஓகே, சரி வாங்க போய் ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் பக்காவாக இருக்குது. ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து ஹீட்டருங்க. இங்கே ரொம்ப கோல்டாக இருக்குது. சரி வாங்க அப்படியே மேலே போவோம். ஸ்டெப்ஸு டூப்ளே மாதிரி இருக்குது வீடு. ஸோ பார்த்திங்கன்னா 2 ரூமு போட்டிருக்கோம். இது ஒரு ரூமு, ரைட்டு. வா, இது ஒரு ரூமு. கொஞ்சம் பெட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இது ஒன்றான ஒரு ரூமு. டவல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ளக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஊர்லேருந்து நீங்கள் இந்த மல்டி பின் கொண்டு வந்துடுங்க. வாங்க ரெஸ்ட் ரூம் போய் பார்ப்போம். இப்போ இடிச்சுக்கிட்டேன். ஹாய். ஓகே, வா சூப்பராக இருக்குப்பா ரெஸ்ட் ரூமு. அப்புறம் நம்மளுக்கு ஷாம்பு ஒரு தனியாக ஒரு க்ளோசிங்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. டவல்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மெயினாக ஜெட் இருக்கா, அதுதான் முக்கியம். ஓகே சூப்பர், எல்லாமே பக்கா டன். ஜார்ஜியா வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்பிஎன்பியில் வந்து ரூம் புக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஹோட்டல்ஸ் அதெல்லாம் போகிறத விட கம்மி பண்ணிங்கன்னா பட்ஜெட்டர்லேயும் சரி, லக்ஸரியாக வேணால் கூட இந்த மாதிரி லக்ஸரி ரூம்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பட்ஜெட் அந்தபடி கூட நீங்கள் வந்து ஏர்பிஎன்பியில் புக் பண்ணிக்கலாம். இங்கே நீங்களே குக்கிங் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் புக் பண்ண ஓனர் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஸ்வீட். அவரே வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணார். பட் சார்ஜ் $20 சார்ஜ் பண்ணார். நீங்கள் நார்மலாக வந்து இங்கே நீங்கள் வந்து இந்த போல்ட் ஆப் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. இவர் ரொம்ப கம்மியாக கேட்டதுனால நான் வந்து இவரே புக் பண்ணிட்டேன்.
ஓகே, ரொம்ப நல்லா பேசினார். நிறைய விஷயம் எங்களுக்கு சொன்னார். எங்கே வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், எங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம் எடுக்கணும், எல்லாமே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இனிமேல் நம்ம என்ன தான் இன்டர்நெட்டில் பார்த்தாலும் இங்கே இருக்கிற ஒரு ஜார்ஜியன் வந்து லோக்கல் பீப்புள் வந்து நம்மளுக்கு சொல்லும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு கன்வே பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. ரொம்ப பசி இருக்கனால சாப்பிட போகலான்னு டிசைட் பண்ணாங்க. அப்படி சாப்பிட போகலான்னு நினைக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பர்ஸை வந்து பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. ஸோ பிக் பாக்கெட் அடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பொண்ணுங்க வந்து பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து அவங்கள வந்து கேட்ச் பண்ணிட்டோம். கேட்ச் பண்ணோடனே கத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்க, பணத்தை எடுத்துட்டு அந்த பர்ஸை வந்து அப்படியே கீழே போட்டுட்டாங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்காக அந்த கிளிப்பை நான் போடுறேன், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவங்க அந்த எல்லாரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே, நான் அப்படி கதறேன், சிரிச்சுக்கிட்டே அவங்க வந்து அந்த பணத்தை வந்து எடுத்துட்டு அந்த பர்ஸை வந்து அப்படியே போட்டுட்டாங்க. ஸோ எவ்வளோ கேட்டு பார்த்தோம், அவங்க பணத்தை திருப்பியே தரல. அண்ட் வேறு வழியே இல்லாமல் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன முதல் நாளே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஏன் நான் இதை பற்றி டீட்டெயிலாக பேசணும்னு நான் நினைக்கிறேன்னா, அவ்வளோ இருக்குங்க இதில், பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் நடந்துச்சுன்னா அது எப்படி நீங்கள் தைரியமாக ஹேண்டில் பண்ணணும்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குட் மார்னிங் மக்களே. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டே இன் டிபிலிசி, ஜார்ஜியா. வாங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக ஸ்னோ ஆகிட்டுருக்கு. சரி, வாங்க போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆம்லெட் வித் வெஜிடபிள்ஸ், சாசேஜ் என்னென்னமோ இருக்குது. நம்ம ஆம்லெட் வித் வெஜிடபிள் சாப்பிடுவோம். இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டு. எங்கள் ரூம் பக்கத்துலேயே இருக்குது. எல்லாம் கம்மி காஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் டிபிலிஸை பொறுத்த வரைக்கும் நீங்களே எடுத்துகிட்டு வந்து சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே எல்லாமே காஸ்ட் பார்த்திங்கன்னா 1 லாரிலேருந்து 3 லாரி அப்படின்ற வரைக்கும் இருக்குது. ஸோ இது 2.2 ரைஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். 2.2 ரை. இது வந்து சிக்கன் பிரியாணின்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு, ரெடி பண்ணிட்டாங்கப்பா. சூப்பர்ப்பா. இது ஜூஸ்லாம் தராங்க காலையில். இங்கே என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சில 1-2 வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டேன். ஜார்ஜியன் வேர்ட்ஸ் லைக் தேங்க்யூனா மாத்லோபா அப்படின்வாங்க. நான் அங்கே வந்து தேங்க்யூன்னு சொன்னேன்னா எல்லாம் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. பரவாயில்லையே, அந்த பையன் எல்லாம் பேசுனானே அப்படின்ட்டு. இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்பேன். நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பலாம். இதான் எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி டே 1 இன் டிபிலிசி. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஜார்ஜியாவில். ஸோ பர்த் பிளேஸ் ஆஃப் வைன் அப்படின்னாலே ஜார்ஜியா தான். ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு வைன் டூர் போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கக்காட்டி, ஜார்ஜியாவில் கக்காட்டி அப்படின்ற ஒரு இடம். இது வந்து ஒரு டே டூர். மார்னிங்லேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் வைன் வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, ஃபுட் அண்ட் யூனோ வைன் எல்லாமே வந்து அங்கே தான். ஸோ ஐ திங்க் நான் ஆல்கோஹாலிக்கும் இருக்குது வைன்ஸில். ஸோ அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ஸோ வி see you there. ஸோ நான் வந்து ஷேர்ட் குரூப்பில் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அதோட வேனு. ஸோ இவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைனுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏர்லி மார்னிங்கே வைன்லாம் குடித்தா நல்லது, உடம்புக்கு நல்லதில்லை. அதனால வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மானஸ்ட்ரி போகலாம், ஒரு சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னாங்க. நாங்கள் எந்த மானஸ்ட்ரி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் நீனோ மானஸ்ட்ரிக்கு போயிருந்தோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு மானஸ்ட்ரிங்க. அது எங்கே லொக்கேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கக்காட்டி ரீஜன் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து அது லொக்கேட்டட் ஆயிருக்கு. அது மஸ்ட் விசிட் பிளேஸ். இந்த சென்ட் நீனோ மானஸ்ட்ரி ஏன் அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட் நீனோ அவங்க வந்து என்னன்னா, அவங்க தான் வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து ஜார்ஜியாவுக்கு கொண்டு வந்தாங்க இன் 4th century. ஓகே, அவங்க தான் வந்து என்லைட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட சமாதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானஸ்ட்ரியில தான் இருக்குது. ரொம்ப சேக்ரடான ஒரு இடம். ஓகே, ரொம்ப டீப் ஸ்பிரிச்சுவல். அண்ட் அது வந்து இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரௌண்ட் பை கார்டன்ஸ், ஃப்ளவர்ஸு. ஆனால் நாங்கள் ஸ்னோ டைமில் போனதுனால ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்தது.
ஸோ உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே மாங்ஸ் நன்ஸ் அவங்க எல்லாருமே அங்கே இருந்தாங்க, சைலண்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க யூ ஷுட் நாட் டேக் அ வீடியோ அப்படின்ட்டாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு வீடியோ உங்களுக்காக சின்ன கிளிப்ஸ். இதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறேன் உங்களுக்கு. இந்த மானஸ்ட்ரிக்கு வரணும்னா மேலே கேப் போட்டக்கூடாது ஜென்ஸு. அதுக்கப்புறம் வந்து லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஷால் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணணும். இதான் மெயினாக அந்த வைன் மேக்கிங் பார்த்தீங்கன்னா கக்காட்டி ரீஜனில் தான் இருக்குது. And everything goes over here, and then it's like filters itself in here, so it comes out from here, and that way it's Chacha made. The same way goes Italian grappa. And well, you see that thing was invented by Persians. Persians do not drink, but it was invented by them for medical purposes. எப்படி வைன் மேக்கிங் பண்ணும் அப்படின்றது எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வைனை வந்து எது கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு மெடிசினல் பர்பஸ்க்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. Are you ready? Yes? Great. Go, man! Josh! Go, man! Josh! Go, man! Josh! இதுதாங்க ஜார்ஜியன் வே ஆஃப் சேயிங் சியர்ஸ். ஓகேங்களா? ஸோ இனிமேட்டும் வந்து சியர்ஸ்ன்னு சொன்னால் ஜோஸ்ன்னு சொல்லி கத்தி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஐ வாண்ட் டு ஜாயின் த காம்படிஷன். Yeah, I am. 60 years old vineyard and 8 years. This is bio vineyard. I'm not going inside 100%. This is handmade and we're not making chemicals. குடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஜார்ஜியன் வே ஆஃப் ட்ரிங்கிங் தி வைன். ஸோ அதுவும் சும்மா நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ அண்ட் அமேசிங். இந்த டே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இந்த டே 1 ஆஃப் கக்காட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து இன்னைக்கு டே 1 தான். நான் நிறைய உங்களுக்கு காட்ட போகிறேன், நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். வேறு லெவலில் இருக்க போது. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னனூரி அப்படின்ற ஒரு இடம். இங்கே வந்து அன்னனூரி ஃபோர்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, ஃபோர்ட்டஸ் அப்படின்ட்டு. அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இதை பற்றி இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். என் கெட்டப் பாருங்கள், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா 16th centuryல வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. இந்த அன்னனூரி ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓல்ட் ஃபோர்ட் நியர் த ரிசர்வாயர். இங்கே இருக்கிற ஸ்ட்ராங் ஸ்டோன் வால்ஸ் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியாவோட ஹிஸ்ட்ரியும் பிரேவரியும் சைலண்டாக சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக பட் ஆனால் பவர்ஃபுல் அட் த சேம் டைம். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பாருங்க எப்படி இருக்குது. முதல்ல இடத்த பாருங்கள், ஸ்னோ. ஓகே, நம்ம வந்திருக்க இடம் தான் வந்து புதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ்பெகியில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம டே 2 இன் திப்லிசியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு வந்திருக்கோம் பாருங்கள். சான்ஸே இல்லை. என்னடா கண்ணாடி போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது ஃபுல் ஒயிட்டாக இருக்குங்க. கொஞ்சம் கண்ணாடி போடலன்னா ஒயிட் பிளைண்ட்னஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம நிறைய அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். பயங்கர சர்ப்ரைசஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீயிங் ரெசார்ட் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஸ்கீயிங் பண்ண போகிறோம். ஸ்கீயிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்கீயிங் ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும், கிளாஸஸ், அதுக்கப்புறம் அதோட ஷூஸ்லாம். ஸோ நம்ம வந்து இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ரெண்ட்லாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இங்கே ஒரு ட்ரெயினரையும் ஹயர் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு எப்படி வந்து ஸ்கீ பண்ணணுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். Here no. Break Here. is very hard. Small Okay. break to easy. Here. Small break, big break, no problem. Understand? Yeah. Small Relax. break, Oh. big break. Oh. Relax. Relax. Okay. Okay. I'll not fall, right? Now. No break. After small break, Can you small break. catch me. Please catch me. Ayyo. Excuse me. Please help me. Help, please. Help. Somebody help, please. Please help. Thank you.
champion. Calm down. Sit on my friend. Here. Até aqui, shoes, Chris. Shoes. Ni apa ni nama usul lah? Shoes. Shoes, this shoe. Chris. Chris. Yeah. Hey, kurra. Yo, yang mana nak lewat cerita ni apa? Here. ஏந்துக்கிட்டு கஷ்டம் வச்சுனா அடப்பாய் ரொம்ப heavy. கீழே விழுந்து பாரி கடவுளே. Bravo. Chris. More. Come Satek, come. Superb, Satek, superb. You did it, Ra. Like this, correct, no? Oh. Huh? Good. Very good. Go. Very good. Like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Break. Big break. At last, little bit I did. Good, my friend. I love Kudari and I love Kudari people. Please welcome to Georgia. New champion. Thank you so much. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3rd day in Tbilisiல இருக்கோம். நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ என்னோடய டூர் பர்சன் வந்துட்டார், கைடு. அவர் எனக்கு காரில் ப்ரைவேட் டூர் புக் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம முதல் இடத்த போய் விசிட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோனிக்கல் ஆஃப் ஜார்ஜியா. ஸோ எஸ், ஐம் ஸோ எக்ஸைட்டட், லெட்ஸ் கோ. இந்த பில்லரை உத்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஜார்ஜியன் கிங் அண்ட் ஹீரோஸ் இருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் ரிலேட்டடான விஷயங்கள், ஜீசஸ் பற்றியான ஒரு ஸ்டோரி மாதிரி கீழே அந்த பில்லரில் இருக்குங்க. ஸோ இவங்களது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஃபேத் ஈக்குவல் டு ஜார்ஜியா. இதுதாங்க க்ரோனிக்கல் ஆஃப் ஜார்ஜியா. இந்த மானுமெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜார்ஜியன் ஹிஸ்டரியை வந்து இந்த ஸ்டோன்ல வந்து கார்வ் பண்ணியிருக்காங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு பில்லர்லயும் ஒரு சாப்டர் இருக்குங்க இந்த நாட்டை பத்தி. அது மட்டும் இல்லை, இது வெறும் ஜஸ்ட் ஒரு மானுமெண்ட் இல்லை, இது ஒரு ஜார்ஜியன் ஸ்டோரி ரிட்டன் இன் ஸ்டோன். இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜுவாரி மானஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுவாரி மானஸ்ட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 6th century ஓல்ட் சர்ச்சுங்க. ஜார்ஜியாவில் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் டாப்பில் இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கீழேருந்து பார்க்கும்போது 2 ரிவர் வந்து மீட் ஆகிற பிளேஸுங்க. இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஜுவாரி அப்படின்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் அப்படின்ற மீனிங். இது ஜார்ஜியா கிறிஸ்டியானிட்டி ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம், ஸ்பிரிச்சுவல் வைப் ப்ளஸ் அமேசிங் வியூ, ஃபோட்டோஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம அடுத்த இடத்தும் போய் விசிட் பண்ணிட்டோம். இந்த பிளேஸ் ரொம்ப ஸ்பெஷல்னு எப்படி தெரியுமா? இது ஸ்வேட்ஸ்கோ வேலி கேத்தட்ரல் சர்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட். 11th centuryல கட்டின இந்த சர்ச் ஜார்ஜியாவோட ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் ஃபேத்தை வந்து ரொம்ப ரெப்ரசன்ட் பண்ணுது. thousands of years அது சர்வை ஆகி இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணுது. அதனால இது ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை, இது ஒரு லிவிங் ஹிஸ்ட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் ஆஃப் ஜார்ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட ரோப் வந்து இங்கே தான் வந்து பரியல் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, இது எப்போ பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th centuryல வந்து இது பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஓலியஸ்ட் பிளேஸ் இன் ஜார்ஜியன் கிறிஸ்டியானிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்டுங்க.
ஹோப் இருட்டாயிடுச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த டே வந்து பயங்கரமாக போச்சு. ஸோ நம்ம வந்து இந்த டேயை முடிக்கிறோம். வில் சி 4th டே நிறைய இடம் போய் பார்க்கலாம். ஸோ see you tomorrow. ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. பாய், டேக் கேர். see you tomorrow in the tomorrow vlog. Bye. ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிப்லிஸ்லேருந்து பட்டோமி போயிட்டுருக்கோம். ஸோ அது ஒன் ஆஃப் தி பிளேஸு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ட்ராவல் பண்ணுறோன்னா ஒரு பஸ் மூலமாக ட்ராவல் பண்ணுறோம். இதோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பட்டோமியில் நான் ஸ்டே பண்ண இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி சிட்டி சி வியூ. இது எது மூலமாக புக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா agoda.com. அது மூலமாக இதை புக் பண்ணியிருந்தேன். ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீ சைட் வியூ. சோஃபா, உட்காரத்துக்கு சிட்டிங், இருக்கு சோஃபா. ஓகே, நைஸ். இப்போ தான் விஷயமே வாங்க உங்களுக்கு முக்கியமான விஷயம் காட்டுறேன். இந்த இடத்தோட அம்சமே தான். நம்ம எத்தனை ஃப்ளோரில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா 40th ஃப்ளோரில் இருக்கோம். நம்ம பால்கனியில் இருந்து வியூவை பாருங்கள், வேறு லெவலில். இங்கே அப்படியே கிச்சனு. ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல. இதில் எதுவுமே கொடுத்துருக்காங்க. புஷ் ஹியர் அப்படிங்கிறாங்க. ஓ, குயில்டிங் வச்சுருக்காங்க. ஓ, ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளஷ் எப்படி இருக்குது? நல்லா இருக்கும் ஃப்ளஷ்லாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஜெல் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் யா, இப்போ தனி க்ளோசெட் மாதிரி கொடுத்துருக்காங்க குளிக்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் குட், நைஸா, நல்லா இருக்குது. ஸோ ஜாலியாக நாங்கள் வந்து பட்டோமி சுற்றி பார்க்கறதுக்கு அழகாக வாக் பண்ணி சில் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சி. ஓகே, பின்னாடி எங்கள் பிளாக் சி. சரி, சும்மா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ரோட்டில் இறங்கி அப்படின்னு கிளம்பிட்டேன். வாங்க உங்களுக்கு ஒரு ட்ரோன் ஷாட் காட்டுறேன் பட்டோமியில். ஓகே, குட் நைட், மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பட்டோமியில் வந்து நம்ம வந்து செகண்ட் டே இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் இடம்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பையன் ஆர்வமாக இருக்கும், அவங்க வீடியோவில் வரலன்ட்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து இன்றைக்கி போய்ட்டு பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் பட்டோமியை. நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டோமியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இருக்குங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சு. இது அலி அண்ட் நீனோ ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க. பட்டோமி வரவங்க இதை பார்க்காம யாருமே போக மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில், அதுக்கப்புறம் நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளும் அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பட்டோமியோட பிளாக் சி ஃபுல்லாக வாட்டரு. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் எல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் பார்க்கிங், நல்லா பார்க். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்க்கு, சில்ட்ரன்ஸ் விளையாடுற பார்க்கு.
பார்க்கு, வாட்டர் பார்க் அந்த மாதிரி இருக்கிறாங்க. வாட்டர் பார்க்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட் நீங்கள் போட்டில் அப்படியே ஒரு 30 மினிட்ஸ்க்கு ட்ரைவ் போகலாம். இவங்க எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 லாரி கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து சீசன் இல்லை, ஸோ இட் இஸ் லைக் வின்டர் சீசன்னால் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்குது. வேணவங்க நீங்கள் வந்து இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அது யூஸ் பண்ணலை. ஓகே, ஸோ நான் வந்து மெயினாக வந்து சும்மா அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அண்ட் ஸ்டாச்சு பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க போய் பார்ப்போம். இது பட்டாமியோட ஐகானிக் ஷிப் வியூங்க. பிளாக் சீ ஷோரில் இருக்கிற இந்த ஷிப்பு பட்டாமியோட மாடர்ன் வைபையும் ட்ராவல் ட்ரீமையும் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. நைட் டைமில் லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகும்போது சிட்டி ஃபுல்லாக ஸ்பார்க்கல் ஆகுங்க. ஒரு ரொமான்டிக் ஃபீல், காம் ப்ரீஸ் அண்ட் ஒரு பர்ஃபெக்ட் ரீல் ஸ்பாட்டும் சொல்லலாம் அண்ட் ஃபோட்டோ ஷூட்டிங்கும் நீங்கள் சொல்லலாம். டூரிஸ்ட் எல்லாருமே ஸ்டாப் பண்ணுற பிளேஸ் இது. பிகாஸ் பட்டாமின்றது ஜஸ்ட் சிட்டி இல்லை, இது ஒரு ஃபீலிங். ஸோ போட்டு போவானா நினச்சேன், ஆனால் என்னாச்சுன்னா சரி வந்துட்டோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். சாரி, பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு, வெரி சாரி. ஓகே, சரி ட்ரை பண்ணிடலான்னு ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. அல்லி அண்ட் நீனோ ஸ்டாச்சு ஒரு ரியல் லைஃப் ஃபீல் கொடுக்குற ட்ராஜிக் லவ் ஸ்டோரியை ரெப்ரசென்ட் பண்ணுதுங்க. அல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் பாய், அசர்பைஜானில் சேர்ந்தவர். நீனோ ஒரு கிறிஸ்டியன் கேர்ள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜார்ஜியன் பேக்ரவுண்ட் உள்ளவர். 2 பேரும் டிஃப்ரெண்ட் ரிலிஜன் கல்ச்சர் பேக்ரவுண்டில் இருந்தாலும் அவங்க லவ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் இந்த வார், பாலிட்டிக்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரெஷர்னால அவங்க சேர்ந்து வாழ முடியாமல் கடைசியில் பிரிந்து போயிட்டாங்க. அதான் இந்த ஸ்டாச்சுவில் கூட பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாச்சுவும் வந்து சேர்ந்து வரும், ஒன்றா மர்ஜ் ஆகும், அப்புறம் திரும்ப பிரிஞ்சு போயிடும். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் ஹேஸ் நோ பார்டர்ஸ் பட் ரியாலிட்டி சம்டைம்ஸ் டஸ். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வாங்க நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சீ. ஸோ பீச் அது ஆக்சுவலி இங்கெல்லாம் மண் இல்லை, எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி லண்டனில் இருக்குது, ஆனால் வேறு லெவலு. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது, பெரிய ராட்டினம். ஸோ பட்டோமிலேருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ குட் மார்னிங் கைஸ். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் டு திப்லிசி போயிட்டே இருக்கோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் எப்படி வந்தோமோ அதே மாதிரி பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஓகே, ஸோ என்னடா பேட்டோமி டு திப்லிசி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளோட ஃப்ளைட் வந்து திப்லிசியில் தான், பட் இருந்தாலும் நம்ம வந்து அங்கே திருப்பி ஒரு 2 days ஸ்டே பண்ணிட்டு தான் நம்ம வந்து போக போகிறோம். ஓகே, ஸோ see you there in Tbilisi. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட திப்லிசி வந்து இன்றைக்கி மார்னிங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ நான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் போகிறேன். ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளே வந்து குக் பண்ணி சாப்பிட்றது ஒன்று, என்னென்னு வந்து ஏதோ கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் பஃபே டைப்பில் பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக போயிட்டு ஒரு நல்லா ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு வர போகிறேன். ஓகே, ரொம்ப பசிக்குது, வாங்க ஃபஸ்ட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஸோ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடுறேன். ரெண்டாவது தடவை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம் agoda.com மூலமாக. ஸோ நல்லா இருக்குப்பா. ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட் கம்மி தான். அது என்னென்னு நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன், இதோட காஸ்ட் எவ்வளோன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 3 பெட்டு அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டீ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான், பால்கனி வித் பால்கனியோடு இது வரும். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு நல்லா இருக்கும், ஸ்பேஷியஸாக இருக்கும். அப்படியே வந்து பாருங்கள் வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வந்திருக்க முதல் இடம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஆஃப் பீஸ்ன்னுவாங்க. இது வந்து ஸ்டீல்லையும் கிளாஸ்லேயும் செய்யப்பட்டது. வாங்க உங்களுக்கு காட்டுறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே ஒரு ரிவர் போகும், அதை டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரிட்ஜ் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க திப்லிசியில். ஓல்ட் சிட்டியும் நியூ சிட்டியும் கனெக்ட் பண்ணுற சிம்பிள் ஆஃப் பீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஸ்டீலால் பில்ட் பண்ண இந்த பிரிட்ஜுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர் பேர் வந்து கூரா ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூரா ரிவர் மேலே நடந்து போகும்போது ஒரு சைடு ஹிஸ்ட்ரியும் இன்னொரு சைடு மாடர்ன் ஜார்ஜியாவும் பார்க்க முடியுதுங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் ஏர் பலூன் கான்செப்ட். ஆனால் ஹாட் ஏர் கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஒரு பலூன் வந்து கீழேருந்து மேலே போகும். 150 meters மேலே போதா. ஓகே, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
நம்ம வந்து இப்போ மதர் ஆஃப் ஜார்ஜியா பார்க்க போகிறோம். ஸோ அது பெரிய ஸ்டாச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் அங்கே போகிறதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிள் கார்டு மூலமாக போகணும். வாங்க போயிட்டு முதல்ல என்னோட அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் டிபிலிசி. மதர் ஆஃப் ஜார்ஜியா இது வந்து பார்த்தீங்கன்னா 1958ல் திப்லிசியோட 1500 இயர்ஸ் செலிப்ரேஷனுக்காக இதை பில்ட் பண்ணாங்க. இந்த ஸ்டாச்சு ஒரு கிளியர் மெசேஜ் சொல்லுதுங்க. ரைட் ஹேண்டில் வைனும் லெஃப்ட் ஹேண்ட்லும் ஸ்வாட் இருக்கு. அது எதுக்கு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் வந்தா அன்போட வெல்கம் பண்றதுக்கு வைனு, இதே ஒரு எதிரி, ஒரு எனிமி வந்தா அவங்கள டிஃபென்ஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்வாட். இது ஒரு கைண்ட் ஹார்ட், ஸ்ட்ராங் ஸ்பைன், அன்பும் வீரமும் பேலன்ஸ் பண்ற ஒரு தாய் போலவே. ஜார்ஜியா கண்ட்ரியே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சிம்பிளுங்க. ஃப்ரெண்டுக்கு வைனு, எனிமிக்கு ஸ்வாடு, இதுதான் ஜார்ஜியாவோட அம்மா. ஸோ இதோட நான் வந்து இந்த ஜார்ஜியாவோட ட்ரிப்பை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதோட நம்ம வேறு கண்ட்ரியில் இன்னும் நம்ம இந்தியாலையும் சரி வேறு கண்ட்ரிலையும் சரி போய் நிறைய நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் இந்த வருஷம் ஃபுல்லாக. ஸோ எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் தீபா. ஸ்டே டியூன்.